பிக் பாஸுக்குள்ள வந்து இந்த லவ் ட்ராக் அப்படின்னு சொல்லி ஒன்று நடக்கும். இந்த ராணுவ பைப்புல வந்து பவித்ராக் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இந்த விஷாலும் தர்ஷிகாவும் பண்ணிட்டு இருக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி வந்து அவங்க 2 பேரும் நம்பிக்கிட்டு ஏதோ உருட்டிட்டு கிடக்காங்க. பார்த்தா அது என்னமோ அப்படி தெரியல. நேற்று வந்து முடிச்சதுக்கு அப்புறமேட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் பார்த்தீங்க செயின் ரெடியாக இருக்குது, மோதிரம் மட்டும் இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு ஏதோ உருட்டிட்டு கிடையான் அந்த பைப்புல. இது ஏதோ நம்ம மக்கள்லாம் ரொம்ப ரசிக்கிறாங்க அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காங்களோ, இல்லை யாராவது ஒருத்தவங்க உள்ளுக்குள்ள வந்து க்ளூ கொடுத்துட்டாங்களோ, உங்கள் லவ் ஸ்டோரி பயங்கரமாக ரசிக்கிறாங்க, நீங்கள் அப்படி பயங்கரமாக அப்படி டெவலப் பண்ணுங்க அப்படின்னு யாரோ சொல்லிட்டாங்களோ என்னமோ தெரியல. அதை வந்து நம்பிக்கிட்டு தர்ஷிகா வந்து தன்னோட கேமையே விட்டுட்டு தான் நினைக்கிற விஷயத்தையே வந்து விட்டுட்டு பண்ணிட்டு இருக்கிறத பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் இதாக இருக்குது. ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப நல்ல கேம் பிளேயர். நான் பார்த்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் இருந்து கேம் ஆடும்போது அந்த பொண்ணு ரொம்ப நல்லா ஆடி இருந்தது. இப்போ இந்த லவ் ட்ராக் வந்ததுலேருந்து அந்த பொண்ணு வந்து சும்மா உட்காந்துட்டு இதுக்காகவே உட்காந்து பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கே தவிர மற்றபடி ஒரு கேமுக்குள்ளே வரத்துக்கு உண்டான அந்த சோர்ஸே இருக்கிற மாதிரி தோணலை. அது வந்து அந்த பொண்ணுக்கான பெரிய டிவியேஷன் வரும். இப்போ இந்த மாதிரி லவ் ஸ்டோரி வருதுன்னு வைங்களேன், ஒரு ஆள் வந்து கண்டிப்பாக வெளியே போயிடுவாங்க, ஒரு ஆள் வந்து உள்ளே சர்வே பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி தான் அந்த லவ் ஸ்டோரி வந்து நகரும். பட் ஆனால் விஷால் பையன் வந்து இப்போ தான் அந்த லிஸ்ட்டுக்குள்ளே வந்தான். அந்த ஓட்டிங் லிஸ்ட்டில் வந்து முத்துக்குமார், சௌந்தர்யா அப்புறமேட்டு விஷால் தான் வந்துட்டு இருந்தான். ஸோ இது எப்படி போகும்னா தர்ஷிகா வந்து நெகட்டிவாக போய் விஷாலுக்கு அது பாசிட்டிவாக போயிடும். ஏன்னா இப்போ இந்த 2 லவ் ஸ்டோரி நடக்கும்போது பையன் வந்து ரொம்ப இப்போ ராணுவுக்கு வந்து ஏதோ ஒரு லவ் செட் ஆகுதுன்னு வைங்களேன், ராணுவுக்கு அது நெகட்டிவாக போகும். ஏன்னா அந்த பையனுக்கு ஆல்ரெடி வந்து அது என்ன கேம் ஆடுறான் அப்படிங்கிற ஒரு தாட்டே இல்லை. விஷாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாக்லின் எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த கேம் ஒன்று தான் வந்து மைண்டில் இருக்குது. பட் ஆனால் தர்ஷிகாவுக்கு வந்து அந்த டாஸ்கில் வந்து தர்ஷிகாவோட அந்த விஷயங்கள் இந்த கப் எடுக்கிற மாதிரி ஒன்று வரணும்ல அந்த கேம், அது இதுன்னு என்னென்ன கேம் தர்ஷிகா ஆடிச்சோ அந்த எல்லா கேம்லையும் அது ஒரு கிளாரிட்டி இருந்தது. அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை விட்டு வெளியே போயிடுச்சு நினைக்கிறேன். தன்னுடைய பாசிட்டிவான இம்பாக்ட் கேம் விளையாடுறது தான். அதில் வந்து தர்ஷிகாவுக்கு ஒரு நல்ல லக்கி சாம்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த இடத்த தாண்டிட்டு இந்த விஷால் பையன் கூட போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிற அந்த பேரை கேட்டுக்குமோன்னு அப்படின்னு சொல்லிட்டு புரியுது. அது லவ் ட்ராக்கே ஒன்றாலும் தப்பு இல்லை. அது அந்த லவ் ட்ராக் ஓடும்போது அந்த கேம்லையும் கான்சன்ட்ரேஷனோட இருக்கணும், அந்த லவ் ட்ராக்லையும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும், ரெண்டுமே இருக்கணும். தன்னோட ஒரிஜினாலிட்டியும் தன்னுடைய பாசிட்டிவிட்டியும் விட்டுறக்கூடாது. அதை வந்து விட்டுட்டு அந்த பொண்ணு அது பண்ணிட்டு இருக்கிறது வந்து சரியான விஷயம் இல்லை. என்னமோ காணாத கண்ட மாதிரி வந்து கொஞ்சம் லாக் ஆகி நின்றுச்சு அப்படிங்கிறது தான் தெரியுது. அது வந்து பெரிய நெகட்டிவிட்டி வரும். ஏன்னா இந்த வாட்டி வந்து எவிக்ஷன் லிஸ்ட்னு சொல்லும்போதே தர்ஷிகாவை தான் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க. தர்ஷிகாவையும் வர்ஷினி தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ஆல்ரெடி அவ்வளோ நல்ல பிளேயராக இருந்த ஒரு பொண்ணை வந்து அந்த லிஸ்ட்டுக்குள்ளே கொண்டு வரதே பெரிய விஷயமா இருக்குது. ஏன்னா பவித்ரா தான் எதுவுமே பண்ணாமல் சும்மா உட்காந்துருக்கு, மிச்சம் சாப்பிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பவித்ராவுக்கு கூட கிடைச்ச வெளிச்சம் கூட தர்ஷிகாவுக்கு வந்து கிடைக்காம அப்படி நகர்ந்து போகுது அப்படிங்கிறத பார்க்கும்போது அப்போ ஏதோ கேம் பிளேல அந்த பொண்ணு தப்பாக விளையாண்டுட்டு இருக்குது அப்படிங்கிறத நம்மளால உணர முடியுது. தர்ஷிகா அதை உணர்ந்துச்சா அப்படின்னு தெரியல. விஷால் பைப்புள்ள வந்து குறுக்க இந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி அப்பப்போ வந்து கொஞ்சம் மைண்டை மாற்றி விட்டுருவானோ அப்படிங்கிற ஒரு பயமும் நமக்கு இருக்குது. அதை பொறுத்துன்னு தான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது அப்படியே கன்டினியூ பண்ணாங்கன்னா இது நல்ல ஒரு இடத்தை நோக்கி நகராது. கண்டிப்பாக தர்ஷிகாவுக்கு தான் அது வந்து பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு தோணுது. உங்களுக்கு தோணுறது நீங்கள் தாராளமாக கமெண்ட் எழுதுங்க. இதை வந்து எல்லாரும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எப்படின்னா ஜாக்லின் என்கரேஜ் பண்ணுறது, அதை பற்றி வந்து பாசிட்டிவாக பேசுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கும்போது அது வந்து தர்ஷிகாவுக்கு இன்னும் குஷியாயிருது. நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லாடி, நான் அப்படிலாம் சாதாரணமாக தான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த ஃப்ரெண்டுங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ தான் பேசிகிட்டு இருக்கேன். சௌந்தர்யா வந்து இந்த ரயன்ட்ட பேசும்போது நான் ஃப்ரெண்டுன்னு சொல்லி விட்டுது பார்த்தீங்களா, அது வந்து ஈஸியாக போயிடும். ஏதாவது ஒரு மொமெண்ட்டில் வந்து அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கொஞ்சம் அதிகமாக ஃபீல் பண்ணும்போது மக்கள் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை உணர்றாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது ஒரு பெரிய பாசிட்டிவ் இம்பேக்ட் உருவாக்கும். ஆனால் இந்த லவ் ட்ராக் வந்து நல்ல பாசிட்டிவாக போகிற மாதிரி வந்து நீங்களே ஒரு கான்செப்டை கொண்டு வந்து கடைசியில் அது ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சுன்னா சப்பையாக வந்து மக்கள் வந்து வெளியே அனுப்பிடுவாங்க. பிக் பாஸ்லேயும் உங்களுக்கு அந்த விசிபிலிட்டி சரியாக இல்லை அப்படின்னா பிக் பாஸே தூக்கி விட்ருவாங்க. அதனால் பொறுத்துன்னு தான் பார்க்கணும் இந்த ட்ராக் இவங்க எப்படி ஓட்டுறாங்க, இது எப்படி போகுது அப்படிங்கிறது. எனக்கு இது வந்து க்யூட் காதல் கதையாக தெரியவில்லை, கிரிஞ்சு காதல் கதையாக தான் தெரியுது. அது கிரிஞ்சிங்காக இருக்குங்கிறத அவங்க எப்போ உணர்றாங்க அப்படிங்கிறது தெரியல. விஷாலுக்கு தெரியும் இது வந்து பெரிய அளவுக்கு பாசிட்டிவாக இம்பாக்ட் உருவாகுது அப்படின்னு டவுட் இருக்குது அவனுக்கு. அதனால தான் அவன் வந்து இன்னும் ரொம்ப க்ளோஸ் ஆகாமல் கொஞ்சம் லைட்டாக உருட்டிகிட்டு இருக்கான். தர்ஷிகாவுக்கு வந்து அது இன்னும் அந்த தெளிவு வரல. அது என்ன சொல்கிறது, திடீர்னு திண்ணையில் ஒருத்தர் திடுக்குன்னு வந்துச்சுன்னா வாழ்க்கையாட்டி அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ளே தான் தர்ஷிகாவை யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி தோணுது. இது அப்படியே இப்போ எப்படி போகுதுன்னு பொறுத்து பார்ப்போம். உங்கள் கருத்து நீங்கள் கமெண்ட் எழுதுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.